தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க போதை கலாச்சாரம் எல்லா இடங்களையும் பரவி இங்க இருக்கக்கூடியவர்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கோவை மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசும் காவல்துறையும் தான். இந்த நாய்களை சுட்டு வீழ்த்தி இருக்கணும், சுட்டு கொன்னு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு கருத்துக்களும் கோவை மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்துல உண்மை என்ன? உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதா, இல்லைன்னா கண்டும் காணாம தமிழகத்தினுடைய காவல்துறை இதையெல்லாம் அனுமதிச்சிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள எழும்பியிருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் இந்த காணொலியில நம்ம பேசுறோம். கடந்த 2ஆம் தேதி கோவையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தன்னுடைய காதலரோட அவர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே அங்கே வந்த ஒரு ரவுடி கும்பல் 3 பேர் கொண்ட அந்த குழு அந்த கார் வாகனத்தினுடைய கண்ணாடிகளை உடைச்சு அந்த காதலனை தாக்குதல் நடத்தி மயக்கமான நிலையில் போட்டுட்டு அந்த பெண்ணை தூக்கி இழுத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு அவங்க போகிறாங்க. இது இந்தியா முழுவதும் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. இதற்கு பின்னால் எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழக அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறையினுடைய அலட்சியம்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பினாங்க. உண்மையிலே இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறைகள், கொலைகள், அத்துமீறல்கள் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். தமிழகத்திலையும் நடக்கு. ஒப்பீட்டளவில் இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருக்கிறத விட இங்கே குறைவாக இருந்தாலும் கூட அதை நம்ம மார்த்தட்ட வேண்டிய அளவில் விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இடத்துல நம்ம ஊரில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதில் குமுதம் ரிப்போர்ட்டர் இன்னைக்கு பல்வேறு செய்திகள் தமிழகத்தில் எங்கெங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான கோவை மாதிரியான இடங்கள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன அத்துமீறல்கள் அந்த இடங்களில் நடத்தப்பட்டது, பெண்களுடைய நகையை பறிக்கிறது, காதலர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள்ட்ட அத்துமீறுதல், இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள்லாம் எங்கெங்கே எங்கெங்கே நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்தியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எதனுடைய அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால், இது நிறுத்தப்படணும். காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி இதை கண்காணிக்கணும். தமிழகத்தை பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி சுதந்திரமாக உலவக்கூடிய இடமாக மாற்றணும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு 7 தனிப்படைகளை அமைச்சு உடனடியாக அதிரடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ஞ்சு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதாக அவங்க சொன்னாங்க. என்னது எப்படி இருந்தாலும் இந்த குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கான வேலையை அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சிருக்கணும். அதுதான் உண்மை. இப்போதான் பல்வேறு விஷயங்கள் இதில் வெளிவந்துட்டு இந்த பீளமேடு கோவை விமான நிலையத்தினுடைய பின்பகுதி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் பாதுகாப்பு இல்லாத இடம். 10 மணிக்கு மேலே அங்கே யாருமே போக மாட்டாங்க, அந்த ரூட்டில் பயணிக்கிறதே தவறு, அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. 2 வருடத்திற்கு முன்னால் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கே ஒரு டாஸ்மாக் இருந்திருக்கு. அந்த பகுதியை சுற்றி ஒதுங்கக்கூடியவங்க எல்லாம் குறிப்பாக சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, அந்த வழியாக பெண்கள் போகும்போது இல்லைன்னா வேற நபர்கள் போகும்போது அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையிலேயே 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு. ஆனால் நிலைமை என்னன்னா, அந்த டாஸ்மாக் மூடப்பட்ட பிறகு கள்ளத்தனமாக அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாக அங்கே மதுபானங்கள் விற்கப்படுது. யோகோபித்த காவல்துறையினுடைய ஆசையோடு தான் அங்கே நடக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல், மறைமுக சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. தமிழ்நாடு முழுவதும் இது நடந்துட்டுருக்குன்னு வைங்களேன். காவல்துறையினர் வாங்க வேண்டியதை பின்னால் கை நீட்டி வாங்கிட்டு
இதை வந்து கண்டும் காணாமல் விடக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. அப்போது அந்த பகுதியில் தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள், சம்பவங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்து நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் அங்கே ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னால் ரிப்போர்ட் பண்ணப்படாத பல்வேறு அசம்பாவிதங்கள் அந்த பகுதியில் நடந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் நீங்கள் அந்த இடத்த கண்டும் காணாமல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக வந்து அந்த இடத்த வந்து மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா இந்த தவறுகள் வந்து அங்கே நடந்திருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், போதை கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே வைக்கப்படுது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் 20 வயதிற்கு குறைவான நபர்கள் வந்து குற்றச் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக கோவப்படுறதுக்கே கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தமிழகத்தில் இருக்குது. தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் பிடிபடக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க. 17, 18 வயசு அதற்கும் குறைவான வயதுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்திலையும் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செஞ்ச விஷயத்திலையும் பிடிக்கப்பட்ட அந்த 3 நபர்களும் வந்து போதையிலே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏற்கனவே அவர்கள் வந்து குற்றவாளிகள். சிறையில் இருந்தவங்க 2 பேர் அதில் இருக்கிறாங்க. இப்போ ஜாமீனில் வெளிவந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை தடுத்திருக்க வேண்டிய வேலையை போலீஸ் வந்து செஞ்சிருக்கணும், காவல்துறை பண்ணியிருக்கணும். அப்போ இதற்கெல்லாம் ஊக்கம் கூட்டக்கூடிய விதமாக இந்த போதை கலாச்சாரம் எல்லா சூழல்களும் அமைஞ்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ஒரு சாரர், நீ 10 மணிக்கு மேலே அங்கே ஏன் போன, 10 மணிக்கு மேலே உங்களுக்கு அங்கே என்ன வேலை? குறிப்பாக இந்த தமிழக அரசாங்கத்திற்கு, திமுக அரசிற்கு சாதகமாக அவர்களை பாதுகாக்கும் விதமாக அவர்களை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். தமிழகத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பாக வழங்கக்கூடிய வேலையை வந்து தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் பண்ணணும். அது நிகழலைன்னா அதற்கு வந்து பொறுப்பேற்கக்கூடிய வேலையை வந்து அரசாங்கம் தான் செய்யணும். ஆனால் அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய விதமாக இங்கே பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க, அது வேற, அதில் நியாயம் இருக்கு, அதில் நியாயம் இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த குற்றம் நடக்காமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் தானே செய்யணும். அதில் வந்து இந்த அரசு வந்து நழுவி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களை வந்து இப்போ குமுதம் சொன்னது மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடமாக கோவையிலேயே 5-6 இடங்களை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தனியாக இருக்கக்கூடிய காதல் ஜோடிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மிரட்டப்படுறாங்க, அவர்கள்ட்ட நகை திருடப்படுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இதில் இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் வந்து 7 தனிப்படைகளை அமைச்சு பண்ணதில்லை விஷயம். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குற்றச்செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை என்ன செய்யுது, தமிழக அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முக்கியமாக தொக்கி நிற்கு. இதில் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட நபர்களை வந்து சுட்டு கொல்லணும், என்கவுண்டரில் வந்து சுட்டு கொன்று இருக்கணும். ஏன் அவர்களில் காலில் சுட்டாங்க? இப்போ காலில் சுட்டதுக்கே வந்து மனித உரிமையை சார்ந்தவங்க, அந்த விஷயங்களை பேசுகிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் நீங்கள் காலில் சுட்டு தான் பிடிக்கணுமா? இவ்வளோ போலீஸ் படை இருந்ததில்ல, அதற்கு எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சீனியர் காவலரை வந்து தாக்குனாரு, அரிவாள் வெட்டு விழுந்தது. நாங்கள் அவர்களை வந்து பாதுகாப்பாக பிடிக்கிறதுக்காகத்தான் காலில் சுட்டோம். நாங்கள் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாச்சுன்னு சொன்னால் வேற எங்கேயாவது சுட்டு அவர்களை கொன்று இருக்கலாம், அது எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொல்கிறாங்க. இவர்களை வந்து சுட்டு கொல்லணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல வந்து இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நமக்கு குற்றம் செய்யாத பல நபர்களும் வந்து இப்படி தவறுதலாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக சிலரை வந்து பலிகடாக ஆக்குறது,
அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து காவல்துறையினர் செய்கிறது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். வேற ஒன்றும் வேண்டாம். சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ராம்குமார் கொலை, சுவாதி என்கிற இளம்பெண் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்தில் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்படுறா. எங்களுக்கு சிசிடிவி ஆதாரம் கிடச்சிட்டுன்னு சொல்லி காவல்துறை விரைந்து போய் ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போதே தப்பிக்கிறதுக்காக அவன் வந்து நாக்கை வெட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லக்கூடிய செய்தி? யார் தரக்கூடிய தகவல்கள்? காவல்துறை என்ன செய்தியை சொல்கிறதோ அந்த செய்தியை வந்து பத்திரிகைகள் போடுறாங்க. அதனுடைய அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே வந்து இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், பெண்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நிகழ்த்துறவங்க கொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நமக்கு இருக்குல்ல. அந்த பொது புத்தியினுடைய அடிப்படையில் அன்னைக்கு வந்து ராம்குமார் வந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். நீதிமன்றத்துக்கு முன்னால், நீதிபதிக்கு முன்னால் நிப்பாட்டி அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கொலை வந்து நிகழ்ந்தது. எப்படி அவரே வந்து மின்சார கம்பியை பிடிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு? ஏன் வந்து அவரை வந்து பேசுறதுக்கு அனுமதிக்கல? இதில் வேற அவருக்கு சார்பாக நாங்கள் வந்து வாதிட மாட்டோம்னு சொல்லி வழக்கறிஞர்கள் இந்த உண்மை விஷயங்கள் தெரியாமலே அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவாதி பெண்ணினுடைய கொலை வழக்கில் சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் விலகாமலே, அந்த முடிச்சுகள் அவிழாமலே ஒரு நபர் வந்து இந்த குற்றத்தின் பேரால் வந்து கொல்லப்படுறார். இன்னைக்கும் அந்த சர்ச்சை, அந்த வழக்கு உண்மையான குற்றவாளி ராம்குமார் கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கும் பேசப்பட்டிருக்கு. இந்த சுவாதி கொலை வழக்கில் சில நபர்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த நாடகம் ஆடப்பட்டது. நிரபராதி, எந்த விஷயமுமே அறியாத ஒரு அப்பாவி வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் நடக்கக்கூடாது. இது குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்கிறதில்லை. குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிகபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வழங்கணும், நீதி கிடைக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள், இல்லைன்னா காலில் சுட்டு பிடிச்சிருக்கக்கூடியவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர்கள் நீதிக்கு முன்னால் நிப்பாட்டி வாதங்களை முன் வச்சு இவர்கள் தான் குற்றவாளிகள், அதற்கு முன்னால் ஒரு பரேட் இருக்குது, இந்த குற்றவாளிகளை வந்து அடையாளம் காட்டக்கூடியது. அதில் அந்த பெண் வந்து அடையாளம் காட்டணும். அந்த பெண் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அந்த பெண்ணுக்கு மன அளவில் தைரியம் வழங்கக்கூடிய அளவில் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போது இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த குற்றவாளிகள், இவர்கள் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தண்டிக்கப்படணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 19 ஒரு பொது புத்தியை எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களில் இது நடந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பல்வேறு மாநிலங்களில் என்கவுண்டர் நடக்கிறது, அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக செய்கிறது, அவங்க ஒன்றை குறி வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் இதற்குள்ளால் நடக்கக்கூடாது. ஆனாலும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாலியல் வன்கொடுமை விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸ் விஷயம் எந்த மாதிரியாக பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.